இப்போ ஆண்களின் தலைமை பொறுப்பில் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது. அப்படின்னா பெண்கள் அதற்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அவங்களால ஆண்களுக்கு உதவியாக கூட இருக்க முடியல. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாளர்கள். ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னா அவர் சொல்கிற எல்லா வேலையும் அவர் கீழே உள்ளவங்க உதவியாளர்கள் செய்யணும். உதவியாளர்களால் செய்ய முடிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ ஆண்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் பெண்களால் செய்ய முடியாது. அதாவது இயற்கை விதிமுறைப்படி மனித வாழ்க்கை நம்ம வாழ்வோமே. ஆனால் அங்கே பெண்கள் தான் தலைமை பொறுப்பு. பெண்களுக்கு ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பாங்க. பெண்களால் செய்ய முடிஞ்ச எல்லா வேலையும் ஆண்கள் செய்வாங்க. பெண்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாக்கா பெண்களால் செய்ய முடியாத வேலையை ஆண்கள் செய்யும்போது அவங்க பெண்களோட மேலானவர்களாக மாறிவிடுவார்கள். திறன் அதிகமாகிடும். ஆண்களின் திறமை பெண்களோட அதிகமாக மாறிவிடும். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் அவங்களோட பெண்களுடைய பொறுப்பில் தான் அந்த மனித வாழ்க்கை இயங்கும். அவங்க தான் தலைமை பொறுப்பு, அவங்க தான் ஆட்சியாளர்கள், அவங்க தான் மனித வாழ்க்கையை நிர்வகிப்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன வேலையை செய்ய முடியுமோ அதைத்தான் ஆண்கள்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களால செய்ய முடியாத வேலையெல்லாம் ஆண்களை வச்சு சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஆண்கள்கிட்ட இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுப்பா அப்படின்னு பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்கும்போது அப்போது ஆண்கள் பெண்களால் செய்ய முடியாத நிறைய வேலைகளை செஞ்சிட்டே இருப்பாங்க, நிறைய செயல்களை செஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போது என்ன ஆகுன்னா ஆண்கள் பெண்களை விட திறமையானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்புறம் பெண்கள் தலைமை பொறுப்பில் இருக்க முடியாது. ஏன்னா திறமை அதிகமானவர்கள் தான் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆண்கள் பெண்களை விட திறமையானவர்களாக இருக்காங்க. பெண்களால் செய்ய முடியாத வேலைகள்லாம் ஆண்கள் செய்கிறாங்க. அப்போ ஆண்கள் தலைமை பொறுப்புக்கு வந்துடுவாங்க. அதனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்களை ஒரு குழந்தையாகவே வச்சுப்பாங்க. அவனை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதாவது தங்களால் செய்ய முடியும், பெண்களாகிய தங்களால் செய்ய முடியாத வேலையை ஆண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பெண்களுக்கும் பாதுகாப்பு. மனித வாழ்க்கை ஒரு அமைதியாக போகும். பெண்கள் ஒரு ஆதிக்கம் எப்போதும் இருக்கும். பெண்களுடைய ஆதிக்கம் மனித வாழ்க்கையில் எப்போதும் நிலவும். அப்போ அதுதான் பெண்கள் ஆதிக்கத்திற்கான ஒரு வழிமுறை. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறவர். அப்போது இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு உதவியாளர்கள் யாருன்னா பெண்கள். ஏன்னா இது ஒரு இயற்கை விதிமுறைக்கு முரணாக இருக்குது. இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்தணும், அவங்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் இருக்கணும். இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயற்கை விதிக்கு முரணாக செயல்படுவதால் இங்கு ஆண்களுடைய ஆதிக்கம் தான் இருப்பதால் அப்போ பெண்கள் ஆண்களுக்கு உதவியாக இருக்கணும்னா அதற்கு ஒரு விதிமுறை, ஒரு நியாயங்கிறது இருக்குது. பெண்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதைத்தான் ஆண்கள் செய்யணும். பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்யக்கூடாது. அதுதான் அப்போ தான் இருவரும் உதவியாளர்களாக இருக்க முடியும். பெண்கள் ஆண்களுக்கு உதவியாளராக இருக்கணும்னா பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்யக்கூடாது, ஆண்களால் செய்ய முடியாத வேலைகளை பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது. தங்களால் என்ன வேலையை செய்ய முடியுமோ அதைத்தான் பெண்கள் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அந்த வேலை ஆண்களால் செய்ய முடிந்த ஒரு வேலையை பெண்கள் கொடுக்கும்போது அந்த வேலையை பெண்களால் செய்ய முடியாதுன்னா அந்த வேலையை ஆண்களும் செய்யக்கூடாது. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா தங்களால் செய்ய முடிந்த வேலையை தான் ஆண்களுக்கு கொடுக்குறாங்க. தங்களால் செய்ய முடியாத வேலையை ஆண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் என்ன பண்ணியிருக்கோன்னாக்கா தங்களால் செய்ய முடியாத வேலைகளை பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பெண்களால் செய்ய முடியாத வேலையும் இவங்க செய்யக்கூடாது. அது மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி இயங்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த ஆண்களால் செய்ய முடியாத வேலைகளை பெண்கள் செய்யக்கூடாது. ஆண்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை பெண்கள் செய்யக்கூடாது. ஆண்களால் செய்ய முடியாத வேலை அப்படின்னா அந்த மாதிரியான வேலைகளை பெண்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் ஆதிக்கம் நிலவுவதால் ஆண்களின் தலைமை பொறுப்பில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயல்படுவதால் ஆண்களுக்கு பெண்கள் தான் உதவியாளராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இங்கே சமத்துவம் எப்படி நிலவ வேண்டும். இங்கே ஆண்களுடைய ஆதிக்கம் தான், அதை நீங்கள் மாற்றவே முடியாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியலில் ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆண்களுக்கு பெண்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சமத்துவங்கிறது என்னென்னாக்கா இது இயற்கை விதிமுறைக்கு முரணாக செயல்படுகிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு பெண்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சமத்துவம். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா
பெண்களால் ஆண்களுக்கு உதவியாக கூட இருக்க முடியல. பெண்களால் ஆண்களுக்கு உதவியாக கூட இருக்க முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, பெண்களால் செய்ய முடியாத வேலைகள்லாம் ஆண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. நீ பெண்களால் ஒரு வேலை செய்ய முடியாதா? இப்போ கனரக வாகனங்கள் ஓட்டுற, தொழிற்சாலையில் வேலை பார்க்குற, முரட்டுத்தனமாக வேலை பார்க்குற, அது வந்து பெண்களும் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுன்னா நீ அவங்கள அப்போ அந்த வேலையை செய்யாத. பெண்களால் ஒரு வேலையை செய்ய முடியும்னா அந்த வேலையை தான் நீ செய்யணும். தற்போதுள்ள இயந்திரம் அப்போ தான் பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. அப்படி பார்த்தா நிறைய வேலைகளை இங்கே ஆண்கள் செய்ய செய்யக்கூடாது. பெண்களால் நீ செய்கிற வேலையை பெண்களால் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுன்னா நீ எதுக்கு அந்த வேலையை செய்கிற? ஏன்னா நீ அந்த வேலையை மீறி செஞ்சாக்கா பெண்களால் உனக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ உதவி செய்யும்போது தான் ஆண் பெண் சமத்துவம் இங்கு வரும். உனக்கு வந்து பெண்களால் உதவியே செய்ய முடியாது அப்படிங்கும்போது அவங்க இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுறாங்க. அப்போது ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் மாதிரி ஆகிடுறாங்க. பெண்கள் வந்து ஒரு பயனற்ற ஆண்களுக்கு உதவியாக இருக்கக்கூட தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால் என்ன பண்ணால், ஆண்கள் தங்களுக்கு உதவியாக இருக்கணும் பெண்கள் அப்படின்னா அதுதான் சமத்துவம். அப்படின்னாக்கா பெண்களால் செய்ய முடிகிற வேலையில் தான் நீ செஞ்சுருக்கணும். பெண்களால் செய்ய முடியாத வேலைகள்லாம் நீ செஞ்சனால்தான் பெண்கள் வந்து ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. பெண்களை பற்றின ஒரு மதிப்பீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அவர்கள் வந்து ஆண்களுக்கு உதவியாக இருக்கக்கூட அவர்கள் தகுதி கிடையாது. ஆண்களுக்கு உதவியாக ஆண்களால் மட்டும்தான் இருக்க முடியும், பெண்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து. அதுதான் பெண்களுடைய அடிமைத்தனம். அதுதான் அடிமைத்தனம். பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, அவங்கள வந்து உதவியாக வச்சுக்க முடியாது, அவங்கள அடிமையாக தான் வச்சுருக்க முடியும். அவர்களால் வந்து ஆண்களுக்கு இணையாக வேலை செய்ய முடியாது. அதனால் அவர்களை உதவியாளர்களாக வைத்துக்கொள்ள முடியாது. அதனால் அவங்கள வந்து அடிமையாக தான் வச்சுருக்க முடியும். ஆண்களுக்கு உதவியாக ஆண்கள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அப்போ இப்படிப்பட்ட கருத்து உருவாகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெண்களால் செய்ய முடியாத வேலையை ஆண்கள் செஞ்சுருக்கக்கூடாது தற்போது. அப்போ தான் ஆண்களுக்கு பெண்கள் உதவியாளர்களாக இருப்பாங்க. பெண்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதைத்தான் ஆண்கள் செஞ்சுருக்கணும். அப்போ தான் பெண்கள்கிட்ட இவன் உதவி கேட்க முடியும், பெண்களை உதவியாளர்களாக வைத்துக்கொள்ள முடியும். அப்போ தான் ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பாங்க. இங்கே வந்து அப்போ வந்து இங்கே இப்போ நாம் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? ஆண்கள் வந்து பெண்களால் செய்ய முடியாத வேலைகள் அதை செஞ்சதுனால்தான் ஆண்கள் வந்து சர்வாதிகாரிகளாக மாறுறாங்க. பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்கிறதுனால தான் உதவிங்கிறது என்னென்னாக்கா, இங்கே வந்து ஆண்கள் வந்து தலைமை பொறுப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு உதவியாளர்களாக பெண்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா உதவியாளர்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை தான் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்க உதவியாளர்களால் செய்ய முடியாத வேலையை தலைமை பொறுப்பில் இருக்கவங்க செய்யக்கூடாது. அதனால் வந்து அது மாதிரி தலைவர் என்ன செய்கிறாரோ அதை உதவியாளரும் செய்யணும். அப்படி இருக்கும்போது ஆண்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அது பெண்கள் செய்யணும், பெண்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அதை ஆண்கள் செய்யணும். பெண்களால் செய்ய முடியாத வேலையை ஆண்கள் செய்யக்கூடாது, ஆண்களால் செய்ய முடியாத வேலையை பெண்களும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் இருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து ஆசிரியர் வந்து என்ன வேலை கொடுப்பாரு? பசங்களால் என்ன செய்ய முடியுமோ அதுதானே ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அந்த மாணவர்களால் செய்ய முடியாத வேலையை அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுப்பாரா? மாட்டார் தானே. அப்போது ஒரு ஆசிரியர் எப்படி கற்றுக் கொடுக்கணும்? மாணவர்களை உதவியாளர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். உதவியாளர்களாக நினைத்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போது மாணவர்கள் வந்து ஆசிரியரால் செய்ய முடியாத வேலைகளை அந்த மாணவர்களை செஞ்சாருன்னா அந்த ஆசிரியருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அந்த ஆசிரியர் எப்போதும் வந்து அந்த மாணவர்களுடைய மேலானவர்களாக இருக்கணும். மாணவர்களை விட இந்த ஆசிரியர்களை விட மாணவர்கள் ரொம்ப திறன்மிக்கவராக ஆகிட்டாங்கன்னா ஆசிரியருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும், ஆசிரியரோட தேவை இல்லாமல் போயிடும். ஆசிரியர் வந்து மாணவர்களை விட கீழான நிலைக்கு போயிடுவாங்க. ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை புறக்கணித்து விடுவார். மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை புறக்கணித்து விடுவார்கள். அதனால் வந்து ஆசிரியர் எப்போவுமே வந்து மாணவர்களாக வைத்திருக்க வேண்டும். நிறைய ஆசிரியர்களை விட மாணவர்கள் திறமை அதிகமாகிட்டாக்கா அவங்க வந்து அப்புறம் மாணவர்கள் ஆசிரியர் வந்து மாணவர் ஆகிடுவாங்க. அதனால தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்காங்க, பெண்கள் தான் ஆசிரியர்கள், ஆண்கள் வந்து மாணவர்களாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பாங்க, அப்படி தானே. அப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆண்கள் எப்பவும் கற்றுக்கிற இடத்துல இருக்கணும், அவனை ஒரு குழந்தையாகவே வச்சுருக்கணும். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவனுடைய திறமையை அதிகரித்து விட்டால் அவன் வந்து ஆசிரியர் ஆகிடுவான். அப்புறம் பெண்கள் வந்து மாணவர்கள் ஆகிடுவாங்க. அதனால தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள் கொடுக்க மாட்டாங்க.
தங்களால் செய்ய முடிகிற வேலையை விட குறைவான வேலை தான். அவன் ஒரு குழந்தையாக பார்ப்பாங்க. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி அவனை வந்து ஒரு அவனை ரொம்ப திறமைசாலியாக மாற்றி விட்டால் அவன் வந்து அப்புறம் அவன் தலைமை பொறுப்புக்கு வந்துடுவான். அப்போ அவனுக்கு கீழே நாம் வந்து அடிமையாயிட வேண்டியதான், அவனுக்கு உதவியாளராக மாறிட வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அதனால் பெண்கள் அந்த அணுகுமுறையை கடைபிடிப்பாங்க. அந்த அணுகுமுறை தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் கடைபிடித்திருக்க வேண்டும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. ஆண்களின் தலைமை பொறுப்பில் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது. இங்கே வந்து பெண்கள் ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருந்திருக்க வேண்டும். ஏன் இருக்க முடியல? பெண்களால் ஆண்களுக்கு உதவி ஏன் செய்ய முடியல? ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் பெண்களால் செய்ய முடியல. அப்போது ஆண்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அதனால தான் பெண்களால் வந்து ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருக்க முடியல. அப்போது அதனால தான் சமத்துவம் இல்லாமல் போகுது. ஒரு உதவியாளரும் சரி, தலைமை பொறுப்பில் இருக்கவங்களும் 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த உதவியாளர் செய்கிற வேலையை தான் ஆசிரியர் செய்யணும். அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க செய்யணும். தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க செய்கிற வேலையை, சொல்கிற வேலையை உதவியாளர் செய்யணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, பெண்களை விட செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள் செஞ்சதுனால, பெண்களால் வந்து ஆண்கள் செய்கிற மாதிரியான வேலைகளை செய்ய முடியாதனால ஆண்களுக்கு இணையாக பெண்களால் இருக்க முடியவில்லை. ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூட பெண்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் போச்சுது. அதனால தான் ஆண் பெண் சமத்துவம் இல்லாமல் போச்சுது. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆண்கள் வந்து பெண்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள் செஞ்சுருக்கக்கூடாது. ஒரு மூட்டை தூக்குறியா, அதை வந்து ஒரு பொம்பளை தூக்க முடியுமா? முடியாதுன்னா நீ ஏன் பண்ணுற? அப்படி நீ தூக்கும்போது தான் அப்போ ஆண்கள் வந்து ஒரு வலிமையானவனாக, பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை அவன் செய்கிறான். அப்படிங்கும்போது அவன் வந்து பெண்களை வந்து எப்படி பார்க்குறான் அப்படின்னா, பெண்களை வந்து ஒரு கீழான ஒருவராக பார்க்கிறான். ஒரு பயனற்ற ஒருவராக, தனக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய, தன்னால் செய்ய முடிகிற வேலைகளை செய்ய முடியாத ஒரு இயலாமை உடைய ஒருவராக பெண்களை பார்க்குறான். இப்படி தான் பெண்கள் வந்து ஒரு தாழ்ந்த நிலைக்கு போனாங்க. தாழ்ந்த நிலைக்கு பெண்கள் போனதுக்கு இந்த அணுகுமுறை தான் காரணம். அதனால் எப்போதுமே வந்து ஒரு ஆணுக்கு பெண்களால் செய்ய முடியாத வேலையை ஆண் செய்யக்கூடாது. அது ஏன் நம்ம செய்யணும்? இப்போ அவங்களாம் இதை செய்வாங்களா? நம்ம வந்து மூட்டை தூக்குறோம், பொம்பளைங்க தூக்குவாங்களா? அவங்க மட்டும் தூக்க மாட்டாங்க, அப்போ நம்ம மட்டும் தூக்கணுமா? இந்த மாதிரி மூட்டை தூக்குற வேலையெல்லாம் கனரக வாகனம் 18 மணி நேரம் உழைக்கிறல்ல குடும்பம், அப்போ அவங்க மட்டும் வீட்டில் உட்காருவாங்க, நம்ம மட்டும் உழைச்சிக்கிட்டு இருக்கணுமா? அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இந்த மாதிரியான கேள்விகள் தான் உன்னை வந்து ஒரு சமத்துவ நிலைக்கு கொண்டு வரும். சும்மா வந்து ராணி மாதிரி உட்கார வச்சு, வீட்டில் உட்கார வச்சு, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நீர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாரு அப்படி இப்படின்னு சொல்லி இவன் தன்னை வந்து ஒரு தியாகி மாதிரியோ மிகைப்படுத்தி காட்டுறது, ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிக்கிறது, அவளை வந்து பெண்களை வந்து ஒரு வேடிக்கை பார்வையாளர் மாதிரியே வச்சுருக்கிறது. அவள் பார்வையாளர் இருந்தால் தான் நம்ம வேடிக்கை காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், ஊக்கம் கிடைக்கும், நம்ம ஒரு மிகையான ஒரு ஆளாக அவளது பார்வைக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான், வேடிக்கை காட்டுறவனாக மாறினான். அவள் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, சரி ஓகே, இது கூட நல்லதாக இருக்குது, நீ போய் வேலை செஞ்சுட்டு வா, நான் வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்நோக்கம் வந்துடுது. அப்போ இது அவனுக்கு என்ன ஆகுதுனாக்கா, நம்ம இந்த மாதிரி வேலை பார்க்குறோம், ஆனால் இவளுடைய மனப்பான்மை இப்படி இருக்குது அப்படிங்கும்போது அவனுக்கு கோபம் இருக்குது. இவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நம்மளை வந்து ஒரு மிகையாக பார்க்கல, நம்மளை வந்து ஒரு முட்டாளாக பார்க்குறா, ஒரு அடிமையாக பார்க்குறா அப்படிங்கும்போது அப்போ வன்முறைக்கு வழிவகுக்குது. ஆக இப்படி தான் ஆண் பெண் சமத்துவம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, பெண்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள் செய்யக்கூடாது. தொழிலில் வந்து பெண்களால் செய்ய முடியாத எந்த வேலையும், எந்த ஒரு தொழிலையும் ஆண்கள் செஞ்சுருக்கக்கூடாது. அதுதான் வந்து இங்கே ஆண் பெண் சமத்துவம் இல்லாமல் போனதுக்கு காரணம். பெண்கள் அடிமையானதுக்கும் காரணம். ஏன்னா வந்து பெண்களால் செய்ய முடியாத வேலையை ஆண்கள் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அதற்குரிய வரவேற்பு பெண்கள்கிட்ட இல்லை. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதையே வந்து ஒரு உள்நோக்கமாக பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு அடிமை நமக்கு கிடச்சிருக்கான், நம்ம வீட்டில் உட்காந்துக்கிறோம், அவன் வந்து சம்பாதிச்சு நமக்கு போடுறான், கஷ்டமான வேலையை செய்கிறாங்கிறத தவிர்த்து விட்டு பெண்கள் எப்படி பார்க்குறாங்க, அவன் கஷ்டமான வேலைகளை செய்கிறான், அதை பார்த்து பெண்கள் வியக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதை எதிர்பார்த்து அப்படி வியக்கணும், தன்னை பார்த்து வியந்து பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான், தன்னை மிகையாக பார்க்கணுங்கிறக்காக தான் பெண்களால் செய்ய முடியாத வேலையை ஆண்கள் செஞ்சு கஷ்டப்பட்டு பணத்தை கொடுக்குறான். அப்போ பெண்கள் என்ன பார்க்குறாங்க, அவனை வந்து வியந்து பார்க்காம, ஓகே இது நல்ல ஒரு அடிமை சிக்கியிருக்கான், இது கூட நல்லா தான் இருக்குது, வீட்டில் நம்ம ஜாலியாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை பெண்களுக்கு வரும்போது, இது மாதிரியான வெளிப்பாடுகள் பெண்களிடமிருந்து வரும்போது ஆண்களுக்கு அது கோபமாக இருக்குது, ஏமாற்றமாக இருக்குது. அப்போ பெண்கள் மீது அவன் வன்முறையை நிகழ்த்துகிறான். வன்முறை நிகழ்த்தி அவமானப்படுத்துகிறான். அப்போ அவமானப்படுத்தி அடித்து அவமானப்படுத்தி அடக்கி ஒடுக்கி வைக்கும்போது
அதன் மூலம் தனது ஆதிக்கத்தை, தனது சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுகிறான். இப்போ ஆண் ஒரு மிகையானவனாக மாறிவிடுகிறான். ஏன்னா இப்போ பெண்களால் செய்ய முடியாத தொழிலெல்லாம் செய்கிறான். இப்போ நல்ல ஒரு லாரி, பெரிய லாரி ஓட்டுறான், டாரஸு அந்த லாரி இதெல்லாம் ஓட்டுறான், ஒரு கனரக கப்பல் ஓட்டுறான், அல்லது பெரிய தொழிற்சாலையில் வேலை பார்க்குறான், முரட்டுத்தனமாக வேலை பார்க்குறான். அப்போல்லாம் பெண்கள் அவனை வியந்து பார்க்கல. அவன் என்ன நினைக்கிறான்னா, பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை நம்ம செஞ்சோன்னாக்கா ஆண்களை பார்த்து பெண்கள் வியந்து பார்ப்பாங்க, அதனால் நம்மக்கிட்ட ரொம்ப மிகையாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி அவன் அதெல்லாம் செய்கிறானா. பெண்கள் எப்படி பார்க்குறாங்கனாக்கா, இவன் இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறான், பரவாயில்ல, இவனை வச்சு நம்ம ஜாலியாக இருக்கலாம், இவனை ஒரு அடிமையாக நினச்சி அப்போ பெண்கள் ஆண்களை அடிமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் நமக்கு அடிமை, நம்ம வீட்டில் உட்காருவோம், இவன் நமக்கு சம்பாதிச்சு போடுவான் அப்படின்னா இவன் நமக்கு அடிமை. இவன் என்ன நினைக்கிறான், நம்ம மிகையாக பார்க்கணும், நம்மளை ஒரு பராக்கிரமசாலி, ஒரு வலிமையானவன் அப்படின்ட்டு பெண்கள் நம்மளை பார்க்கணும்னு நினச்சி இவன் இந்த மாதிரி சாகசம் பண்ணிகிட்டு இருக்கான். சாகசம் பண்ணுற இவனை பார்த்து பெண்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இவன் நல்லா அடிமை சிக்கிட்டான், நம்ம வேலையை பார்க்காம வாழ்க்கையை சூப்பராக கடந்து போயிடலாம், நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்க்கும்போது ஆண்களுக்கு அது கோபமாக வருது. கோபமாக வரும்போது அவன் என்ன பண்ணுறான், அப்போ பெண்களை அடிக்கிறான், அவமானப்படுத்துகிறான். இப்போ பெண்களால் பெண்களுக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு விடுகிறது. ஆண்களை இப்போ அடிமையாக பார்க்க முடியல. ஏன்னா அடிக்கிறான்லாம், அவமானப்படுத்துகிறான். தன்னை அவமானப்படுத்துகிறவனே எப்படி அடிமையாக பார்க்க முடியும். அப்போ ஆண்கள் பெண்களை பெண்களிடமிருந்து ஒரு வியப்பை, ஒரு மிகையான மனப்பான்மை பெண்களை விட ஆண்கள் தான் மேலானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்கள் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா, அவங்க செய்கிற தொழில் அல்ல, வன்முறையை தான் நம்புகிறாங்க. ஏன்னா ஆண்கள் என்ன நினைக்கிறானாக்கா, பெண்களை விட நம்ம வலிமையானவராக இருக்கணும், பெரியவராக இருக்கணும், பெண்களின் பார்வைக்கு ஆண்கள் தான் பெரியவராக இருக்கணும்னு ஆண்கள் நம்ம எதிர்பார்க்குறான். அந்த எதிர்பார்ப்புக்காக அவன் என்ன பண்ணுறான், கஷ்டமான வேலைகளெல்லாம் செய்கிறான். பெண்களால் செய்ய முடியாத கஷ்டமான வேலைகளெல்லாம் செய்யும்போது அது பெண்களுக்கு வியப்பை ஏற்படுத்த மாட்டேங்குது. அப்படி வேலை செய்கிற ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு அடிமையை பார்க்குற மாதிரி பெண்கள் பார்க்குறாங்க. அப்போ இவனுக்கு ஏமாற்றமாக இருக்குது. அப்போ பெண்கள் நம்மளை எப்படித்தான் வியப்பாக பார்க்கணும், பெண்களை விட நாம் எப்படித்தான் உயர்வான இடத்துக்கு போகணும், பெண்கள் நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது ஆண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அப்போ தான் அடிக்க ஆரம்பிக்கிறான். அடித்து அவமானப்படுத்துகிறான், அடிமையாக மாற்றுறான், பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறான். இப்போ ஆண்களால் பெண்கள் இடையூறுகளால் பாதிக்கிறாங்க. ஆண்களால் பாதிக்கப்படுகிறவர்களாக பெண்கள் மாறுகிறார்கள். இப்போ தான் பெண்கள் ஆண்களை பெரியவர்களாக பார்க்கிறார்கள். ஆண்களை பார்த்து வியந்து பார்க்குறாங்க, மிகையாக பார்க்குறாங்க. ஆண்களுக்கு எதிராக நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்கள் அடிக்கும்போது, அவன் நம்மளை அடிமைப்படுத்தும் போது, அவன் சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ அவனுக்கு நம்ம கட்டுப்பட்டவங்க. அவன் நம்மளை அவமானப்படுத்திடுவான், அதனால் அவனுக்கு பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்கே வருதுனாக்கா, அதை தான் அவன் ஆண் எதிர்பார்க்குறான். பெண் தன்னை ஒரு வலிமையானவனாக பார்க்கணும், பெரியவராக பார்க்கணும், பெண் தன்னிடம் பணிவாக நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு கஷ்டமான தொழிலெல்லாம் செய்கிறான், பெரிய முரட்டுத்தனமான அதெல்லாம் பார்த்தா பெண்கள் பணிவடைய மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஆண்களுக்கு பெண்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பணம் கொடுத்தா கூட பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி முரட்டுத்தனமான வேலையெல்லாம் செஞ்சு, பெண்களால் செய்ய முடியாத தொழிலெல்லாம் செஞ்சு பெண்கள்கிட்ட தன்னை ஒரு பராக்கிரமசாலியாக காட்டிக்கொண்டு நிறைய பணத்தை கொடுத்தா கூட பெண்கள் என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு நினப்பு, ஓகே இப்படியே நடிச்சுட்டு இவனை ஒரு அடிமையாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்ட ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இவன் நம்மளை பெரியவராக நினைக்க மாட்டா, நம்ம எவ்வளோ தான் அவளால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் நம்ம தொழிலில் செஞ்சால் கூட இவன் நம்மளை உயர்வாக நினைக்க மாட்டா, இவன் நம்மளை உயர்வாக நினைக்கணும், இவன் நமக்கு ஒரு ஆண்களுக்கு இவ கீழ் தான் அப்படிங்கிறத இவளுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதுக்கு ஒரே வழி வன்முறை. எப்போ அடிக்கணும், திட்டணும், அவமானப்படுத்தணும், அவள் மனசை அவள் ஒரு அமைதியாகவே இருந்துடக்கூடாது. இப்போ ஆண்களால் ஆண்களின் வன்முறைகளால் பெண்கள் இப்போ பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் பெண்ணை அடிக்கிறான், ஆண்களை பார்த்தாலே பெண்கள் பயப்படுறான். ஏன்னா இவன் அடிப்பானோ, அவமானப்படுத்துவானோ, கெட்ட வார்த்தையால் திட்டுவானோ அப்படிங்கிற அந்த பயம் இப்போ பெண்களுக்கு விடுகிறது. அப்போ இப்போ பெண்கள் ஆண்களிடம் பணிவடைந்து விடுகிறார்கள். ஆண்களை பெரியவர்களாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆண்களை மீறி எதுவும் செய்ய முடியாது, ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம் அப்படிங்கிற உணர்வு பெண்களுக்கு விடுகிறது.
அப்போ அதற்கு ஆண்கள் எதை நம்புகிறார்கள் என்றால் வன்முறையை நம்புகிறார்கள். அடிக்கணும், அவமானப்படுத்தணும், திட்டணும், அவளுடைய சுதந்திரத்தை பறிக்கணும். அதுதான் வந்து பெண்களை தங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாற்றுவதற்கு ஆண்கள் கையாளுகிற வழிமுறையாக இருக்குது. மற்றபடி நீ எவ்வளோதான் பெரிய பராக்கிரமசாலியான பெரிய பெரிய வேலைகளை செஞ்சாலும் சரி, பெரிய பெரிய தொழிற்சாலையில் வேலை பார்த்தாலும் சரி, பெண்களால் செய்ய முடியாத முரட்டுத்தனமான வேலைகளை செஞ்சால் கூட அதை பார்த்துட்டு பெண்கள் உங்ககிட்ட வந்து பணிவடைய மாட்டாங்க. அதை பார்த்துட்டா நீ கஷ்டப்பட்டு உழைச்சி காசெல்லாம் சம்பாதிச்சு நீ பொம்பளைங்கிட்ட கொடுத்தா உடனே என்ன பண்ண, பெண்களை நீ வேலைக்கு கூட போக வேண்டாம், இந்த மாதிரி சலுகையெல்லாம் கொடுக்குறேன், நானே கஷ்டப்படுறேன், உன்னால் செய்ய முடியாத வேலையெல்லாம் நான் செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பெரிய பெரிய முரட்டுத்தனமான உயிரை பணயமாக வச்சு வேலைகளை செஞ்சு சம்பாதிச்சு உன் கையில் நான் பணத்தை கொடுக்குறேன், அப்போ நீ வந்து என்ன மதிப்பியா அப்படின்னோடனே நான் மதிப்பேன் அப்படின்னு வெளியில் சொல்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே இவன் சூப்பர், நல்ல ஒரு அடிமை, நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், நீ கஷ்டப்பட்டு வா, நான் வீட்டில் ஜாலியாக இருக்கேன், உனக்கு தேவையான சமையல் நான் செஞ்சு போட்டுறேன். இப்படி அப்போ இந்த உள்ளுணர்வை ஆண்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ, நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளை வந்து ஒரு அடிமையாக தான் இவள் பார்க்குறா, நம்மளை பற்றின ஒரு பயம் இவளுக்கு இல்லை, நம்மளை வந்து வியந்து பார்க்க மாட்டேங்கிறா, நம்மக்கிட்ட இவள் பணிவாக நடக்க மாட்டேங்கிறா. அப்போ என்ன பண்ணணுன்னா அதுக்கு ஒரே வழி வன்முறை, அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆணை பார்த்தாலே பயவிட ஆரம்பிச்சிருவா, ஆணை மீறி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம் வந்துடும், ஒரு அடிக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் வந்து இதுதான். அப்போ ஆண்கள் எதை நம்புகிறாங்கனாக்கா, பெண்கள்கிட்டமிருந்து ஒரு வியப்பை பெற வேண்டும், பெண்கள் நம்மளை மிகையாக பார்க்கணும், பெண்கள் நம்மக்கிட்ட பணிவாக நடக்கணும், அதுக்கு எதை நம்புகிறாங்கனாக்கா வன்முறையை தான் நம்புகிறாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைகளை செஞ்சால் கூட பெண்களை அடிக்காமல் திட்டாமல் அவளை நீ வீட்டிலே இருமா, நான் போய் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கஷ்டமான தொழிலெல்லாம் செஞ்சு அவகிட்ட பணத்தை கொடுத்தாலும் அவள் என்ன பார்க்குறான்னா, இவன் சரியான அடிமையாக தான் பார்க்குறான். அப்போது எப்போ வந்து இவன் வந்து ஆண்கள் ஒரு அடிமையிடமிருந்து அல்லது பெண்களிடமிருந்து ஒரு ஆண்கள் எப்போ மதிப்பை பெற முடியும் அப்படின்னு ஆண்கள் நம்புகிறான்னா வன்முறை தான் அதற்கு வழி அப்படின்னு நம்புகிறான். சரி, இப்போ பெண்களை வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது அப்படிங்கிற அவங்களோட மனசை புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற புரிதல் கருத்துக்கள் இப்போ பரவ ஆரம்பிக்குது. பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்கள வந்து மனசு புண்படுற மாதிரி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது, அடிமையாக இருக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருத்து பரவுது, மக்களுடைய மனங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து அடிமைப்படுத்தக்கூடாதா அப்படின்னா வந்து நீ வேலைக்கு போயிட வேண்டியதான், நீ வேலைக்கு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ நீ வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போது அந்த மாதிரி நீ இப்போ வேலைக்கு போயிட வேண்டிய ஏதாவது ஒரு வகையில் பெண்களை கஷ்டப்படுத்தணும். அது வந்து பெண்கள் வந்து சொகுசாக இருந்துடக்கூடாது, ஜாலியாக இருந்துடக்கூடாது, நம்மளை வந்து ஒரு கேனையனாக நினச்சிடக்கூடாது, ஆம்பளைகளை கேனையனாக நினச்சிடக்கூடாது. கஷ்டப்பட்டு முதல்ல நல்லா வேலை பார்த்தா நீ வீட்டிலே இரு, நானே உனக்கு தேவையான உனக்காக நான் சம்பாதிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போது இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், ஆனால் நம்ம பொண்டாட்டி நம்மளை வந்து ஒரு கேனையனாக நினச்சிடக்கூடாது, ஒரு அடிமையாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ அடித்து அவளை அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தையில் திட்டி அவளை எப்போவுமே ஒரு சந்தோஷமாக இருக்க விடாமல் மனசில் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அவள் ரொம்ப சொகுசாக இருந்துட்டால் ஒரு ஆண்களை வந்து பெண்களை அடிமையாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து என்ன ஆகுதுனாக்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு பெண்கள் மீது வன்முறையை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக வேலைக்கு போயிட்டு வந்தாலே வீட்டுக்கு வந்து அடி தான். கடந்த காலங்களில் 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் அப்படி தான் இருந்தது. வேலைக்கு போயிட்டு வந்தாலே வீட்டுக்கு வந்து, அது குறிப்பாக இந்தியாவில் அப்படி தான் இருந்தது. வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுனாலே சாயந்தர நேரத்தில் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், ஆண்களுக்கான கௌரவமாக அது பார்க்கப்பட்டது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்தது. பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது அது அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தது. அப்புறம் இப்போ வந்து என்னென்னா, சரி இப்போ வந்து பெண்களை அடிக்கக்கூடாது, பெண்களை திட்டக்கூடாது, அல்லது அவமானப்படுத்தக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்து இப்போ பரவும்போது இப்போ பெண்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்கள கஷ்டப்படுத்தணும், அடிக்கவும் கூடாது. அவள் சும்மாவும் சொகுசாகவும் இருந்துட்டால் ஆண்களை வந்து ஒரு அடிமை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஆண்களை அடிமையாக நீ பார்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண் வந்து பெண்களை அடிக்கிறான். சும்மா இருக்கும்போது இப்போ பெண்கள் நீ வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் மட்டும் கஷ்டப்படும் போது அப்போ பெண்களை எப்படி பார்ப்பாங்கன்னா அடிமையாக தான் பார்ப்பாங்க. நீ அப்படி பார்த்துறாத அப்படிங்கிறக்காக தான் என்ன பண்ணுறான், அப்பப்போ இவன் அடிக்கிறான், அடித்து அவமானப்படுத்துகிறான். எனக்கு நீ கீழ் தான், உனக்கு நான் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அடிமையாக இருந்துக்கிட்டு நான் அடிமை இல்லை, அடிமை ஆனால் நான் அடிமை இல்லை, எனக்கு நீ தான் அடிமை, யார் அடிமை அப்படிங்கிற போட்டி வருது.
ஆணுக்கு பெண் அடிமையா, பெண்ணிற்கு ஆண் அடிமையா அப்படிங்கிற போட்டி வருது. பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க. ஆண் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், முரட்டுத்தனமான வேலைகளெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பெண்ணுக்கு கொடுக்குறான். அவள் வந்து வெளியில் வேலைக்கு போய் 5 பைசா கூட சம்பாதிக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது இங்கே வந்து யார் அடிமை? ஆண் தான் அடிமை அப்படிங்கிற ஒரு உண்மை இங்கே வெளிப்படுது. அப்போ ஆண் என்ன பண்ணுறான்? அந்த உண்மையை ஏற்றுக்க மறுக்கிறான். இல்லை, நான் அடிமை கிடையாது, பெண் தான் அடிமை. எப்படி சொல்கிற? இப்போ பாரு, நான் வீட்டுக்கு போய் வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் அவளை எப்படி போட்டு அடிக்கிறேன் பாரு. செம்ம அடி காட்டுன்னு காட்டுவேன். தூக்கி இழுத்து போட்டு 2 மிதி. என்னை பார்த்தாலே அவள் பயப்படுவாள். கெட்டவள் எப்போ பார்த்தாலும் அவள் வந்து என்னை பார்த்தனா அவள் பயப்படுற மாதிரி. என் அடியெல்லாம் வாங்குறாள்ல, நான் அடிக்கிறேன் திட்டுறேன் எல்லாத்தையும் வாங்குறாள்ல, அப்போ அவள் எனக்கு தானே அடிமை, அவள் தானே எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பொய்யை சொல்வதற்காக, அவள் தான் அடிமை என்பதை நிரூபிப்பதற்காக இவன் அவளை போட்டு அடிக்கிறான், திட்டுறான், கெட்ட வார்த்தை போடுறான், அவளை மதிக்கவே மாட்டேங்கிறான். நான் தண்ணி கொட்டுவேன்னா தவிர்ட்டோன்னே எனக்கு சாப்பாடு சமைச்சு வைக்கணும், அப்போ அவள் தானே அடிமை அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, பெண் தான் எனக்கு அடிமை. பெண் என்ன சொல்கிறான்னா, ஆண் தான் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறான். எப்படி சொல்கிற பாரு, நான் வேலைக்கே போகல, அவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு எனக்கு காசை கொடுக்குறான், என்கிட்ட தான் காசை கொடுக்குறான். நான் வேலைக்கு நான் போகவே மாட்டேன், ஜாலியாக வீட்டிலே இருப்பேன். ஆனால் அவன் எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை என் கையில் கொடுக்குறான். அப்படின்னா ஆம்பளை தானே அடிமை அப்படின்னு பொம்பளை சொல்கிறா. ஆம்பளை என்ன சொல்கிறான்? இல்லை, நான் வந்து அவளுக்கு அடிமை கிடையாது. இப்போ பாரு, வீட்டுக்கு எப்படி சொல்கிற? பொம்பளை தான் எனக்கு அடிமை எப்படி சொல்கிற? இப்போ நான் வீட்டுக்கு போனோன்னே, டெய்லி வீட்டுக்கு போனோன்னே அடி, அவளுக்கு செம அடி. நான் சொன்னால் அவள் செய்யணும், நான் சமைச்சு போடணும்னா எனக்கு தேவையான சமைச்சு போடணும், என் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போடணும், வீட்டு வேலைகளை செய்யணும். அப்பப்போ அவளுக்கு அடி கொடுப்பேன், அடித்து அவமானப்படுத்தி எனக்கு கீழ்தான் அவள் அப்படிங்கிறத அவள் உணரும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். சொகுசாக இருக்க விட மாட்டேன். அப்போ தான் அவளுக்கு நான் அடிமையாகிடுவேன். அப்படிங்கிற மாதிரி யார் அடிமை? ஆணுக்கு பெண் அடிமையா, பெண்ணுக்கு ஆண் அடிமையா என்கிற போட்டி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த காலங்களில் இது ரொம்ப தீவிரமாக நடந்தது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. இப்போ வந்து ஒரு சமத்துவத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போயிட்டுருக்காங்க. இப்போ 2 பேருமே அதுவும் ஒரு 50% பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. ஒரு 50% பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, வீட்டிலே தான் இருக்காங்க. அதனால் இப்படி தான் இந்த அடிமைத்தன நடைமுறைகள், ஒரு ஆண் பெண் உறவு முறைகள் இப்படி வந்து ஒரு சிக்கலான ஒரு நடைமுறையில் இப்போ நகர்ந்து கொண்டு, ஆண்கள் என்ன நினைக்கிறான்னா, நான் பெண்கள் வேலைக்கும் போக விட மாட்டேன், அதே நேரத்தில் அவள் என்ன அடிமையாகவும் நினைக்கக்கூடாது, அதனால் அவள் என்ன அடிமையாகவும் நினச்சிடக்கூடாது, அவளுக்காக நான் சம்பாதிச்சு போடுற என்ன அடிமையாகவும் நினச்சிடக்கூடாது, ஆனால் அதுக்காக அவளை நான் வேலைக்கும் போக விட மாட்டேன், அந்த மாதிரி வீட்டில் உள்ள வேலைகளையும் நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி ஆண்கள் நினைக்கிறாங்க. அதாவது வேலைக்கும் போக விட மாட்டேன், அதே நேரத்தில் அவள் என்னை அடிமையாகவும் நினைத்து விடக்கூடாது, அவளுக்காக நான் சம்பாதிச்சு அவள் கொடுப்பேன், அவளை வேலைக்கு போக விடாமல் வீட்டிலே உட்கார வச்சு நான் சம்பாதிச்சு கொடுப்பேன், அதுக்காக பெண்கள் வந்து என்ன அடிமையாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறான். இவன் அடிமையாக வாழ்ந்துட்டு அடிமையாக நினச்சிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீ அடிமையாக தான் இருக்க, நீ வந்து பெண்களுக்கு அடிமையாக தான் இருக்க, ஆனால் நீ அடிமையாக வந்து நீ அப்படி இருக்கிற அப்படின்னா அப்போ எல்லோரும் நீ என்ன செய்கிறியோ அதுதானே எல்லோரும் நினைப்பாங்க. உன்னுடைய செயல் வந்து அடிமைத்தனமான செயல் அப்படின்னா நீ அடிமை தானே, அப்போ அடிமைன்னு தானே எல்லோரும் நினைப்பாங்க. நான் அடிமையாக இருப்பேன், ஆனால் என்ன அடிமைன்னு யாரும் நினச்சிடாதீங்க அப்படின்னு ஆண்கள் சொல்கிறாங்க, ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தான் வந்து பெண்களை அப்பப்போ அடித்து அவமானப்படுத்துறது. நான் வந்து உனக்கு அடிமை கிடையாது, என் அடியெல்லாம் நீ வாங்கிக்கணும், நான் அவமானப்படுத்துவேன், நீ வாங்கிக்கணும், நான் சொல்கிறேன். அதுக்கு தான் வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் ஏன் பெண்கள் கட்டுறான் அப்படின்னா, பெண்கள் நீ தான் சமைக்கணும், நீ தான் துணி துவைக்கணும் அப்படின்னா எதுக்காகனா, ஆண்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுறாங்க. ஒரு கோழைத்தனத்தை, அடிமைத்தனம் என்பது ஒரு கோழைத்தனம். பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருக்காங்க, வேலைக்கு போகாமல் அவளுக்கு தேவையானதை சம்பாதிச்சு கொடுக்குறான் அப்படின்னா அது ஒரு அடிமைத்தனம் தான், அது ஒரு கோழைத்தனம் தான். அவனுக்கு தைரியம் இல்லை, பெண்களை வேலைக்கு போக அனுமதிப்பதற்கு இவனுக்கு ஒரு தைரியம் இல்லை. அந்த கோழைத்தனத்தை மறைப்பதற்காக என்ன பண்ணுறான், பெண்களை வந்து அடிக்கிறான், அவமானப்படுத்துகிறான், வன்முறையில் ஈடுபடுறான். பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபட்டு நான் உனக்கு அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்கிறது. மற்றவங்க பார்வையே மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நம்மளை ஒரு அடிமைன்னு நினைக்கிறாங்களா, அவங்க நினைப்பை மாற்றுறான். இப்போ அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டான். ஆண் வந்து பெண்ணுக்கு அடிமை இல்லை அப்படிங்கிற அந்த நினப்பு வர விடாமல் வேற ஒரு பிரச்சனையை உருவாக்குறான். வேற ஒரு பிரச்சனை மீது, பெண்கள் மீது வன்முறையில், இப்போ அடிக்காதப்பா உன் பொண்டாட்டி அடிக்க. இப்போ வந்து இவன் வந்து பெண்களை வீட்டில் உட்கார வச்சுட்டு இவன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்குறான். அப்போம்போது மற்றவங்க என்ன பார்ப்பாங்க, எவ்வளோ சூப்பர் அடிமை, நல்லா அவளுக்கு நல்ல ஒரு அடிமை சிக்கிட்டான், நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறான், அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்க கூடாது. மக்கள் நினைப்பா இப்போ இவன் மாற்றுறான். எப்படின்னாக்கா,
இவன் என்ன பண்ணுறான், பொண்ணுங்களை போட்டு நல்லா அடிக்கிறான் அல்லது அவமானப்படுத்துகிறான், அடக்கி ஒடுக்கி அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கும்போது மக்கள் பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அடிக்காதப்பா பாவம்ப்பா நினைப்பே மாற்றுறான். மக்கள் என்ன நினைக்கணுங்கிறதையே இவன் மாற்றுறான். தன்னை அடிமையாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்போ அடிமையாக நினைக்கிற அந்த மக்களுடைய நினைப்பை இப்போ மாற்றிட்டான். மக்கள் இப்போ என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவனை அடிமையாக நினைக்கிறது இல்லை. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான், பாவம்ப்பா அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறதே இவன் மாற்றி விட்டுட்டான். அந்த மாதிரி இப்போ வந்து மனித வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. இப்போ சரிசமமாக வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ வேலை பார்த்தே ஆகணும் அப்படி ஒரு கட்டாயம் வந்து போச்சு. வேலை பார்க்குறது ஒரு பெண்கள் வந்து தொழில் ஏதாவது படிக்கணும், அப்புறம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமாக போச்சு. பெண்களை அடிக்கக்கூடாது, அடிக்கிறது நாகரிகமானது கிடையாது. அப்புறம் திட்டக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது. அது வந்து ஒரு நாகரிகமான நடைமுறை கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படின்னா அவள் வந்து சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கஷ்டத்தை அவள் அனுபவிக்கணும், அவளை வந்து சும்மா இருக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஆண்களுக்கு எப்போவுமே இருக்குது. அப்படிங்கும்போது அப்போது நீ வேலைக்கு போ, நீ ஒன்று நான் அடிக்கக்கூடாதுல்ல, திட்டக்கூடாதுல்ல, அப்போ நீ ரொம்ப சொகுசாக எந்த கஷ்டமே அனுபவிக்காமல் நீ வாழ்ந்துடக்கூடாது, அப்போ நீ வேலைக்கு போ, வேலைக்கு போய் நீ அந்த கஷ்டத்தை அனுபவி அப்படிங்கிறான். இது ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை தான். வேலையில் கிடைக்கிற கஷ்டம் இருக்குல்ல, அது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாக்கா உனக்கு ஒரு இந்த வேலை செய்யும்போது நமக்கு ஏற்படுகிற அந்த கஷ்டம், அந்த இதெல்லாம் ஒரு துன்பமாக இருக்கணும். அது என்னவாக இருக்குன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா மரியாதை கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் பெண்களை கஷ்டப்படுத்தணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறான், நீ வீட்டில் இருந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது பெண்கள் சொகுசாக இருந்துடக்கூடாது, அதுக்கு தான் நீ வீட்டில் உள்ள வேலையில் செய் அப்படிங்கிறான். அப்பப்போ வந்து அடித்து அவளை கஷ்டப்படுத்திட்டு ஏதாவது ஒரு வகையில் பெண்களை கஷ்டத்தை அனுபவிக்கணும். இவன் ஆண்கள் வந்து முரட்டுத்தனமான வேலை பார்க்குறான், அப்போ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், பெண்களால் செய்ய முடியாத வேலையெல்லாம் உயிரை பணயமாக வச்சு வேலை பார்க்குறான். அப்போ நாம் அனுபவிக்கிற அதே கஷ்டத்தை அதே துன்பத்தை அவளும் உணரணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறான், அவளை வந்து அடிக்கிறான், அவமானப்படுத்துகிறான். அப்போ தான் வந்து ஒரு ஆணின் வலியை வந்து பெண் புரிஞ்சுக்கிறாள். தனக்கு இருக்கிற அந்த வலியை வந்து பெண் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெண் மீது ஆண் வந்து வன்முறை நிகழ்த்துக்கிறான், அடிக்கிறான், அவமானப்படுத்துகிறான், கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறான். அப்போ வந்து இப்போ ஆணின் வலியை வந்து பெண் புரிஞ்சுக்கிறாள். இது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு வழிமுறை தான். ஆணின் வழியை பெண் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண்கள் வேலைக்கு அனுப்பினாலே போதும். ஒரு ஆணின் கஷ்டம் அப்போ தான் பெண்களுக்கு புரியும். அது வேலைக்கு போகிறதுக்கும் இவனுக்கு மனம் இல்லை. பெண்களை வேலைக்கு போக அனுமதிப்பதற்கு இவனுக்கு மனம் இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய வலியை அவள் புரிந்து கொள்ள வேண்டும். வேலைக்கு போகும்போது தான் பெண்கள் வேலைக்கு போகும்போது தான் வேலைக்கு போகிற ஆண்களின் உணர்வுகளை வலிகளை அவள் புரிந்து கொள்வாள். அப்போ தன்னுடைய வலிகளையும் பெண்கள் புரிந்து கொள்ளணும், அதே நேரத்தில் அவளை வேலைக்கும் போக விடக்கூடாது. அப்போ அதுக்கான வழி தான் வன்முறை. அப்போ அடி டெய்லி வந்து கெட்ட வார்த்தையால் திட்டுறது, அடிமைப்படுத்துறது. இப்போ இதன் மூலம் அந்த பெண்கள் வந்து ஒரு வலியை அனுபவிக்கிறாங்க. அதன் மூலம் ஆண்களை புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா அந்த வலியை கொடுக்கறது யார், ஆண்கள் தான் கொடுக்குறாங்க. அந்த வலி அவனுக்குள்ளே இவ்வளோ வலி இருக்குது, அதனால தான் நம்மளை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் ஆண்களை தன்னை புரிந்து கொள்வதற்காக ஆண்கள் கடைபிடிக்கிற வழிமுறை தான் வன்முறை. பெண்கள் மீதான வன்முறைங்கிறது என்னென்னாக்கா, தனது வலிகளை நீ புரிந்து கொள், நான் எப்படி வலிகளை அனுபவிக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல என்னை இப்படி தான் வேலை வாங்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க, ஆனால் நீ வீட்டில் உட்காந்து சொகுசாக இருக்கிற, என்னுடைய கஷ்டங்களை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இந்தா வாங்கிக்கோ, 2 அடி டுப்புன்னு 2-3 அடி அடிக்கிறான், டிபால்னு அடிக்கிறான். அப்புறம் வந்து இழுத்து போட்டு அடிக்கிறான். அப்படின்னா அது ஆண்களுடைய வலியை பெண்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற புரிய வைப்பதற்கான ஒரு வழிமுறையாக பெண்கள் மீதான அந்த வன்முறையை ஆண்கள் கையில் இருக்கிறார்கள். ஏன் பெண்களை அடிக்கிறான் அப்படின்னா, நீ வீட்டிலே இருக்கிற, என் வலி என்னன்னு நீ முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, நான் வேலை செய்கிற இடத்துல எப்படி அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன், தினம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் எவனோ என்ன வேலை வாங்குறான், திட்டுறான், நான் இப்படி தான் கஷ்டப்பட்டு உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன் அடிமையாக இருந்து, என்னுடைய வலியை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இந்தா வாங்கிக்கோ 2 அடி டெய்லி, இன்றைக்கி கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் என்னை வந்து வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஓவராக வேலை வாங்கிட்டாங்க, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, அதனால் இன்றைக்கி உனக்கு கொஞ்சம் 2-3 அடி எக்ஸ்ட்ரா தரேன், 2-3 கெட்ட வார்த்தைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன், என்னுடைய வலியை நீ புரிஞ்சுக்கோ, நான் என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷரில் இருக்கேன் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி அடிக்கிறான். அவளை வந்து மனைவியை போட்டு அடிக்கிறான். அப்போ தன்னுடைய வலியை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தான் அனுபவிக்கிற கஷ்டங்கள், என்ன மாதிரி கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு இந்த பணத்தை உன் கையில் கொண்டு தரேன் அப்படிங்கிற நீ புரிஞ்சுக்கணுங்கிறக்காக அவன் வன்முறை கையில் எடுத்து பெண்களை அடிமைப்படுத்துகிறான். அப்போ வேலைக்கும் போகக்கூடாது, தன்னுடைய வலியும் அவள் புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இவர் வன்முறை கையில் எடுத்து அடிக்கிறார். அப்போது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு.
அப்படி இருக்கும்போது சரி ஏதாவது ஒரு வகையில் அவள் இப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்களின் வலியை புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ஆண்கள் வேலையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பெண்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை இப்போ வருது. அப்படி இருந்தால் கூட ஒரு 50% பெண்கள், அதாவது படிக்கிற பெண்களை விட்டுருங்க, படிச்சுட்டு இருக்கிற பெண்கள் 25 வயசுக்கு உட்பட்ட பெண்களை விட்டுருங்க, 25 வயசுக்கு மேலே ஒரு 50% பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒரு பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு பெண்கள் இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு பெண்கள் இருப்பாங்க, 2 பேர் கூட இருக்கலாம், 2-3 பேர் கூட இருக்கலாம். இப்படி வீட்டில் வந்து இப்படி 50% நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 50% பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. ஆக இப்படி வந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்கிறது. பெண்கள் வேலைக்கு போகலன்னா அதுக்கு வந்து இங்கே உள்ள பெண்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஆட்சியாளர்கள் காரணம், இந்த அரசாங்க அமைப்புகள் அரசாங்க நடைமுறைகள் காரணம். பெண்கள் மட்டும் தனியாக வேலை பார்க்குறதுக்கு இங்கே ஒரு ஏற்பாடு கிடையாது. பெண்களுக்குள்ளே வேலை பார்த்துக்கணும், ஆண்களுக்குள்ளே வேலை பார்த்துக்கணும். பெண்களும் ஆண்களும் கலந்து தொழில் செய்யக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல பெண்களும் ஆண்களும் இருக்கவே கூடாது. இங்கே அதுதான் வந்து பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு தயக்கம் காட்டுவதற்கு அதான் காரணம். பெண்களை அனுமதிப்பதற்கு, அதுக்காக தான் பெண்களுடைய ஆண்களின் அனுமதி பெண்களுக்கு தேவைப்படுகிறது. ஆண்கள் விட மாட்டேங்கிறான், அதனால தான் ஆண்களுடைய அனுமதி பெண்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் வந்து ஆண்களும் பெண்களும் கலந்து ஒரே இடத்துல நின்று வேலை பார்க்குறாங்கள, அங்கே வந்து அது வந்து பெண்கள் வேலை செய்ய விடாமல் தடுப்பதற்கான ஒரு நடைமுறை. பெண்களை வந்து நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறான். ஆரம்பத்துலேருந்தே பெண்களை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெண்களும் சொல்கிறாங்க, ஆண்களும் சொல்கிறாங்க. இப்போ வந்து காலங்கள் மாறுது, இப்போ பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் வருது, வேலைக்கு போகணும், படித்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் வருது. அப்போவும் இந்த காலத்துலேயும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற கருத்து உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெண்களை வேலைக்கு போக விடாமல் தடுப்பதற்காக அவங்க இன்னொரு நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க, இன்னொரு நுட்பத்தை கடைபிடிக்கிறாங்க. என்ன நுட்பம்னா, ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு நடைமுறையை இங்கே உருவாக்கி விட்டாங்க. இப்போ எப்படி நீ பெண்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை பார்க்குறது ஆண்கள் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. சேர்ந்து வேலை பார்க்கும்போது பெண்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, பின்வாங்குறாங்க. இதைத்தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் இங்கே வரக்கூடாது, வேலை பார்க்க வரக்கூடாது. இப்போ வேலை பார்க்குறது ஆண்கள் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கனால பெண்களுக்கு வேலை பார்க்குறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. அதெல்லாம் கடந்தவங்க தான் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க. பெண்களை தடுக்கணும், எப்படியாவது பெண்களை வேலைக்கு வரவிடக்கூடாது, அவங்கள வீட்டிலே உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவர்களால் தான் இந்த மாதிரியான நடைமுறை, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கிற நடைமுறை யாரால் உருவாக்கப்பட்டது என்றால், பெண்களை வேலைக்கு வரக்கூடாது, எப்படியெல்லாம் அவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டும், அவரோட தொழில் மீதான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். தொழில்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பணத்தை சம்பாதிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், அவர்களை வரவிடக்கூடாது, அவர்கள் பின்வாங்க வைக்கணும். அப்படிங்கிறக்காக தான் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு வச்சுட்டாக்கா வீட்டில் வந்து பெரும்பாலும் அனுமதிக்க மாட்டாங்க, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கும் வர்றதுக்கு பயமாக இருக்கும். அதனால் பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு அப்போ அந்த எண்ணத்துக்கு இங்கே ஒரு மதிப்பு இருக்குது. அந்த வேலைக்கு வரக்கூடாது, அதற்காக ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்துல வேலை செய்ய வச்சாங்க. பெண்களுக்கு இதை பார்த்தோன்னா ஒரு பயம், நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நம்மளை வந்து ஆண்கள் வேலை வாங்குவாங்க, திட்டுவாங்க, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வது. அதனால் நிறைய பெண்கள் வீட்டில் உட்காந்துட்டாங்க. அப்போது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சவங்களோட அந்த நினப்பு இப்போ வேலை செய்யுது. அப்போது ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வேலை பார்த்துட்டாங்கன்னா அப்போ பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் தீருவாங்க. யாரும் வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. வேலைக்கு போகிறதுல அப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இல்லாமல் போயிடுது. பெண்கள் தனியாக, ஆண்கள் தனியாக, தனித்தனியாக தொழில் செய்யணும். ஆண்கள் வேலை செய்கிறதுல பெண்கள் இருக்கக்கூடாது, பெண்கள் வேலை செய்கிறதுல ஆண்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஆணும் தனது மனைவி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டான். ஏன் வேலைக்கு போகாமல் இருக்கிற அப்படின்னு தான் நினைப்பான். எந்த ஒரு பெண்ணும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவன் நினைப்பதற்கு அங்கே காரணமே இல்லை. இப்போ ஏன் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா, போகிற இடத்துல ஏதாவது வேறு மாதிரியான காதல் தொடர்புகள் ஏற்படும். தனது மனைவியை வேலைக்கு அனுப்பினால் தனது மனைவிக்கும் அங்கு வேலை செய்கிற வேற யாருக்கும் காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேசுவாங்க, பழகுவாங்க, அதன் மூலம் காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது குடும்பத்தில் அமைதி இல்லாமல் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்திவிடும் அப்படின்னு நினச்சிட்டு கூட அது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து பெண்களை வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பெண்களும் எதுக்கு நம்ம புருஷன் வந்து நம்மளை சந்தேகப்படுவான், எதுக்கு தேவையில்ல ரிஸ்க், இதுக்கு வீட்டிலே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க. வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் வந்து
இந்த நடைமுறை தான். பெண் கல்வி கூட இதனால் பாதிக்கப்படுது. ஆண்கள் பெண்களும் ஒரே இடத்துல கல்வி கற்க வைப்பதால் நிறைய பெண்கள் வந்து முன்னாடிலாம் 8ஆம் வகுப்போடு நிறுத்திடுவாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் பெண்களை படிக்க வைப்பாங்க. உள்ளூரில் என்ன பள்ளிக்கூடம் இருக்கோ அது வரைக்கும் படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்க வைக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னாக்கா, இந்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற அந்த ஒரே இடத்துல ஒரே வகுப்பில் உட்காந்து படிக்கிற அந்த நடைமுறையின் காரணமாக பெண் கல்வி என்பது ரொம்ப பாதிக்கப்பட்டது. இப்போ இந்த நடைமுறை எப்போ இங்கே தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்களோ அப்போவே இருந்தே ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் படிக்க வச்சுருந்தாங்கனாக்கா பெண்கள் நிறைய படிச்சிருந்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒரு 10, 12 அல்லது பட்டப்படிப்பு கூட முடிச்சிருப்பாங்க. பெண்களை படிக்க விடாமல் செஞ்சது வந்து இந்த கல்வி முறை தான். ஆண்கள் பெண்களும் சேர்ந்து கல்வி கற்கிற இந்த கல்வி முறை தான், சேர்ந்து கல்வி கற்கிற நடைமுறை. அதுதான் வந்து பெண்கள் கடந்த காலங்களில் அதிகமாக படிக்க விடாமல் செஞ்சதுக்கு அதான் காரணம். பெண்கள்கிட்ட கடந்த காலங்களில் உழைப்பெல்லாம் இருந்தது, ஆனால் அவங்ககிட்ட படிப்பு இல்லை. அதனால தான் வீட்டில் அந்த உழைப்பை வந்து வீட்டு வேலைகளை செய்வதற்காகவே பயன்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தொழில் செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. இன்றைக்கி அதுக்கு காரணமாக இருப்பது என்ன, ஆண்கள் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கிற ஒரு நடைமுறை. ஒரு நிறுவனத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கிறாங்க. இந்த நடைமுறை என்பது பெண்களை வந்து தொழில் செய்வதற்கான ஆர்வத்தை குறைச்சி பின்வாங்கு. கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் தொழில் செய்கிறாங்க. பெண்களில் யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, வேலைக்கு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, அப்போ தான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற கட்டாயம் எந்த பொம்பளைக்கு இருக்குதோ அவங்க தான் வந்து வேலைக்கு போகிறாங்க. எந்த பெண்களுக்கு இருக்குதோ அவங்க தான் வேலைக்கு போகிறாங்களே தவிர, கட்டாயம் இல்லைப்பா நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா, சரி அப்போ நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன் அந்த மாதிரி. அதனால தான் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு ஒரு பெண்கள் 25 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு உள்ள வீட்டுக்கு ஒரு பெண்களாவது கண்டிப்பாக வீட்டில் இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. ஒரு 50% பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க.